கோவையில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை சீரமைப்பதற்காக முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கோவை மாநகரில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை கட்டுப்படுத்தவும், போக்குவரத்து நெரிசலை சமாளிக்கவும், அதை சீரமைக்கவும் போலீஸ் துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து முக்கிய சந்திப்புகள், மார்க்கெட் போன்ற இடங்களில் அதிநவீன சுழலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கேமராக்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையை தமிழக சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1,69,00,000 ரூபாய் செலவில் பொருத்தப்பட்டுள்ள நவீன கேமராக்கள் மூலம் வாகன போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவும், பொது இடங்களில் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை அடையாளம் கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவது, டிராபிக்கை போக்குவரத்தை சரி செய்வதற்காக கோவை மாநகருக்காகவே நம்ம தமிழ்நாடு டிஜிபி அவருடைய முயற்சியின் பேரில் 1.69 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தாங்க. அந்த பணம் முழுமையாக செலவழிக்கப்பட்டு ஏரியல் டிராபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் ATCS அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்நிகழ்ச்சியில் மாநகர போலீஸ் கமிஷனர் சைலேந்திரபாபு, மேற்கு மண்டல IG சிவனாண்டி, DIG பாலநாகதேவி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர்.